நாம் வந்து ஒற்றுமையை வந்து நாம் குலைச்சதாகவும் அவங்களுடைய ஈமானை போய் நம்ம பறிச்ச மாதிரியும் ஒரு கருத்தை கொண்டு வராங்க. ஈமானை வந்து பறிப்பதற்காக வந்து ஆங்கிலேயர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இவங்க வந்து அப்படின்னு நோட்டத்தினுடைய ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னமும் அவங்கள்ட்ட ஈமான் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பறிக்கிறதுக்கு ஈமானை போய் ஈமான் என்றால் என்ன, ஈமான் இருக்கிறதுக்கான என்ன அடையாளம் இருக்குது என்று நம்ம திருக்குறானில் இருந்து நம்ம ஆராய்வோமையானால் அந்த கருத்தை நம்ம என்ன செய்ய முடியும், தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ஈமானை குறித்து நிறைய விஷயங்கள் விளக்கியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம அளவுகோல் போட்டு பார்த்தோம்னா ஈமான் இருக்கா தெரிஞ்சு போய்விடும். முதல்ல அல்லாஹ்வுடைய கலாமில் என்ன இந்த ஹிலாஃபத்தை குறித்து வருது இல்லையா, அதை குறித்து கொஞ்சம் மக்களுக்கு விளக்க சொல்லுங்க. அவங்க குற்றச்சாட்டில் ஒன்று, நாம் வந்து ஈமானை பறித்து விட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு அடையாளம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஈமான் உள்ளவர்களிடத்தில் ஹிலாஃபத் இருக்கும் என்று கூறுகின்றான். சூரா நூறில் 56வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹுல்லஸீன ஆமனூ மின்கும் வஅமிலு ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி. உங்களில் நன்னம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களிடம் ஹிலாஃபத்தை ஏற்படுத்துவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய ஒரு வாக்குறுதி. இது யார்கிட்ட இருக்கும்னா, நன்னம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களிடத்துல இந்த ஹிலாஃபத் இருக்கும். அதில் அல்லாஹ் சொல்றான், இது என்னுடைய வாக்குறுதி, நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் என்று கூறுகின்றான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், அல்லாஹ் வந்து தன்னுடைய வாக்குறுதியை மீறுவதில்லை. ஏன்னா மீற வேண்டிய அவசியமும் இல்லை, அல்லாஹ் பலகீனமானவன் கிடையாது. அப்படிங்கும்போது ஹிலாஃபத்துக்குரிய இந்த இந்த நல்ல ஈமான் கொண்டவர்களுக்கு அந்த இலக்கணம் உங்கள்கிட்ட நிறைவேறி இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்க எப்படி ஈமானை நாங்க வந்து பறிச்சுட்டோன்னு சொல்ல முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆயத்தின்படி உங்களிடம் கிலாஃபத் இருக்கிறதா? ரெண்டாவது நாசர் சாஹிப் சொன்ன மாதிரி இல்லாத ஈமானை எப்படி பறிக்க முடியும்? இருந்தால் தானே பறிப்பதற்கு. ஈமானே இல்லை. ரெண்டாவது ஈமானுடைய எந்த அம்சமும் இல்லை. ஈமானுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இலக்கணம் கொடுத்திருக்காங்க. அல்லாஹ்வை நம்பணும், நபிமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும். இவர்களுடைய எல்லா நம்பிக்கைகள்லையுமே குறைபாடு இருக்கின்றது. நம்பிக்கை வாயளவுல இருக்குது, வாயளவுல இருக்கு. உதாரணமா பாருங்க, அல்லாஹ் வந்து எல்லா சக்தி உள்ளவன் எல்லாம் நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய எந்த பண்பும் வந்து மொத்தலாகாது, எந்த காலத்திலையும் அது ரத்தாகாதுன்னா நம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னே பேசுறதை நிறுத்திட்டான், ஊமை ஆயிட்டான் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா மசீஹ் இஸ்லாம் மூலமாக அல்லாஹ் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த ஆயத்துல வந்து தெளிவாக என்ன விளக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது இந்த மக்கள்கிட்ட வந்து ஈமான் இல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்னா கிலாஃபத் அந்த மக்கள்கிட்ட இல்ல. ஏன்னா ஈமான் அமல் உள்ள மக்கள்கிட்ட அல்லாஹ் வந்து ஹிலாஃபத்தை தருவன் வாக்குறுதி வழங்கி இருக்கிறான். அப்ப இல்லாதனால ஈமான் இல்ல என்பது தெளிவாயிருக்கு, தெரிய வருது. அப்ப அல்லாஹ் நமக்கு ஹிலாஃபத்தை வழங்கி இருக்கிறான். இப்போ நம்முடைய ஈமானுக்கு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறான். கண்டிப்பா. அப்போ அல்லாஹ் தான் ஈமானை பறிச்சான் உங்கள்ட்ட இருந்து. உங்களிடத்துல வந்து ஈமான் அமல் இல்லாத ஏன் போச்சு அப்படின்னா, ஒரு சரியான வாழ்க்கை உங்களிடம் இல்லை. அதனால அல்லாஹ் உங்களுடைய இருந்து ஈமானை அல்லாஹ் தான் பறித்திருக்கின்றான். பிறகு ஈமான் உள்ள எங்களிடம் வந்து ஹிலாஃபத்தை கொடுத்திருக்கின்றான். இதை குறித்து வந்து ஜமாத் அஹ்மதியாவுடைய கலிஃபாக்கள் வந்து ஆணித்தரமான சேலஞ்ச் வச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்க முடிஞ்ச ஒரு ஹிலாஃபத்தை உருவாக்கி காட்டுங்க இன்னும் வச்சிருக்கிறாங்க. வந்து உலகில் எந்த இஸ்லாம் அமைப்பாலையும் நாட்டாலையும் நினைக்க முடியல, முயற்சி பண்ணாங்க, ஆனா அதுல அது கூட ஏற்படுத்த முடியல. அப்ப ஈமான் உங்கள்கிட்ட இல்லை என்பது வந்து தெளிவாக இருக்குது. வந்து இதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முஸ்லீம்கள்ட்ட இருந்து ஈமான் வந்து ரொம்ப தூரம், அது சுரையா என்ற நட்சத்திரம் அளவுக்கு போய்விடும் என்று முன்னேறி பண்ணியிருக்கிறாங்க. அதை குறித்து விரிவாக முல்சா வந்து விளக்குவாங்க. சஹீஹ் புகாரியில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال குன்னா ஜுலூசன் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فأنزلت عليه سورة الجمعة وآخرين منهم لما يلحقوا بهم قال قلت من هم يا رسول الله فلم يراجعه حتى سأل ثلاثا وفينا سلمان الفارسي وضع رسول الله صلى الله عليه وسلم يده على سلمان ثم قال لو كان الإيمان عند الثريا لناله رجال أو رجل من هؤلاء.
ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரத்துல் ஜுமா இறங்கிய போது நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இதனுடைய பொருள், மேலும் இவர்களுடன் சேராத இனிமேல் வரக்கூடிய இன்னொரு கூட்டத்தினர் என்ற வசனத்தை ஓதிய போது அங்கிருந்தவர்களுள் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் யார் என்று கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வினாவை 3 முறை கேட்பது வரையிலும் எந்த பதிலும் அளிக்காமல் அமைதியாக இருந்தார்கள். அவ்வேளையில் சல்மான் ஃபார்சி அவர்களும் எம்முடன் இருந்தார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் அவர்களை தொட்டு, நம்பிக்கை கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்று விடும்போது இவர்களிலிருந்து ஒருவர் அல்லது பலர் அதை மீண்டும் பெற்று உலகில் நிலைநாட்டுவார். முஸ்லீமிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது, புகாரியிலும் இந்த ரிவாயத் வருகின்றது. ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஒரு காலம் வருகின்ற போது சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சத்திலிருந்து ஒருவரோ அல்லது பலரோ தொலைந்து போன ஈமானை மீண்டும் உலகத்தில் கொண்டு வருவார்கள். ஈமான் சுரையானத்தின் வரை செல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, ஈமான் அந்த காலத்துல மக்கள் மத்தியில் இருக்காது, முஸ்லிம்கள்ட்ட ஈமான் இருக்காது என்பதில் புரிய வருது. இதன் அடிப்படையில் தான் இன்றைக்குள்ள முஸ்லீம்கள் நடந்துட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை கொண்டு வர ஒருவர் அல்லது பலர் மீண்டும் வருவார்கள். இன்றைய காலகட்டம் அதை எடுத்து வச்சிருக்கு. ஏன்னா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையின் மூலம் இந்த சென்றுவிட்ட ஈமானை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குது. இப்போ ஈமானை நாங்கள் பறிச்சிட்டோம் என்பது தவறு தான். ஈமானை நீங்கள் தவற விட்டுட்டீங்க. அவ்வாறு தவற விட்டதன் காரணமாகத்தான் இறைவன் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியிருக்கின்றான். அவர்கள் மூலம் இன்று இந்த ஈமான் உலகில் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.